வணக்கம். எம்ஏ சர்வீஸ் சென்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் வாஷிங் மிஷின் ஒன்று வயர் வந்து எலி கடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயர் கிட் வந்து வெளியில் கிடைக்கல. 2 பார்ட்டாக இருக்கும். இது வந்து வெளியில் கிடைக்கல. இப்போ எதுவும் ரெடி பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே இதில் வந்து எலி கடிச்சு வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வீட்டில் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சவங்க பண்ணாலே ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இதெல்லாம் வந்து வீட்டில் யாருமே ட்ரை பண்ணிலாம் பார்த்துடாதீங்க. அந்த ஒட்டு போடுறதெல்லாம் விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வயர் கிட் மாற்றுறது தான் வந்து சேஃபு. இது வந்து ஒரு முடியாத இதுக்காக வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து வீட்டிலலாம் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தினோம். போர்டே போகிற அளவுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இதை யாருமே வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா அப்புறம் வாஷிங் மிஷினே வந்து போகிற அளவுக்கு ஆயிரும், போர்டே மாற்றுற அளவுக்கு ஆயிரும். போர்டெல்லாம் மாற்றினீங்கன்னா 6000 7000 வரும். ஏன்னா வயர் கனெக்டிவிட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். நீங்கள் அவசரப்பட்டு பண்ணினீங்க அப்படின்னா இதாயிரும். இல்லை வயர் கனெக்டிவிட்டி வருதா, எந்த வயர் எங்கே போகுது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு நீங்கள் வேறு வயரில் கனெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வயரே பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம செய்யணும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா சில பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் மிஷினை காலி பண்ணிடுவீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கோம், ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணாமல். ஒவ்வொரு வயருக்கும் நீங்கள் கனெக்டிவிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு வேறு வயரில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்ளங்கள் வந்து பெருசாக வரும். அதனால் அது வீட்டில் எல்லாம் யாரும் ட்ரை பண்ணிலாம் பார்க்காதீங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வயர் கலர் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது வேலை தெரியாத யாருமே வீட்டிலலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. டெக்னீஷியன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கலர் செலக்ட் பண்ணி இது பண்ணி கலர் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன வயர் போடணும் அப்படின்றத பார்த்து தான் போடணும் நம்ம.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாக்லேருந்து இந்த ஜாக் வரணும். அந்த வயர் கேரிங் மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பீப் சவுண்டு வருது. அப்போ அந்த ப்ளூவும் ஓகே. இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கனெக்ட் பண்ணியாச்சு. பிளாக் கலரோட கண்டினியூட்டி மட்டும் நம்ம பார்க்குறோம். கண்டினியூட்டி வருது. அந்த பீப் சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வீடியோவில் கேட்காம கூட இருக்கலாம். இது மாதிரி கண்டினியூட்டி செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு இதாக நம்ம செய்யணும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரே கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதோட கனெக்டிவிட்டியை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர்லாம் வந்து கிட்டத்தட்ட 14 ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்குது. இது மாதிரி ஜாயிண்டெல்லாம் போட்டு வந்து நம்ம ஒயர் கட்டி யூஸ் பண்ணவே கூடாது. இது வந்து என்னென்னா போர்டு வந்து போர்ட்லேயும் வந்து எலி வந்து கடிச்சு வச்சுருக்கு. அதனால் அந்த போர்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா என்னென்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ஒயரை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி யாரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒயர் வந்து ஷார்ட் ஆகி போர்டே டேமேஜ் ஆயிரும். இது வந்து ஒரு இதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க.